ஏயா, நான் தான் உன்னை பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல, அப்புறம் ஏன் என் பின்னாடி வந்து இப்படி கலாட்டம் பண்ற? இத பார், ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம். என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? ருக்மணி, அவசரப்படாத. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. இத பாரு, நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற. அப்படியா? நாளைக்கு பாக்குறேன். நாளைக்கு பாக்குறியா? ஆமா. சரி, பாக்கலாம். அண்ணி, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? நம்ம ஊர் பஞ்சாயத்துல ரொம்ப நாளா டிவி இல்லாம இருந்துச்சுங்க. நம்மள ஒண்ணு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தவங்க. அதான் அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. டிவி பொட்டி வந்துருச்சுமா. வந்துருச்சா? யார் வாங்கி தந்தா? கவர்மெண்ட்ல இருந்தே புத்தம் புதுசா ஒரு பொட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. பஞ்சாயத்து கட்டடத்துல ஜனங்கள் எல்லாம் தயாரா இருக்காங்கம்மா. நீங்க வந்து முத உங்க கையால ஒட்டி கொடுத்தா ராசியா இருக்குமா. நல்லா கட்டுங்க, கட்டுங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது செம்புலி. உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அதை நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க காட்சியாவே பாருங்க. இத பாரு ருக்மணி, இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன். அப்படி இல்ல உன்னை நடுவீதிக்கு இழுத்து வந்து பழுக்கட்டாயமா நான் தாலி கட்ட வேண்டியிருக்கோம். இதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு என்னமோ அந்த ஆளு உன்னை விடுற மாதிரி தெரியல. ஆமா பாரு, வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஏத்தி வச்சிருக்காரு. வாய் முட்ரி. காதல் ஜோதியா? காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்தியை தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேலை. வாங்கடா. மெழுகுவர்த்தி நெருங்காதீர், சுற்றிலும் கண்ணு வெடி உள்ளது. அம்மா, மாவட்ட பாதியிலே விட்டு என்ன ஆச்சுன்னு பாட்டு வந்தேன். மாவ நான் தான் என்ன கூப்பிடாம போற? வேணாண்டி, அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான். இந்த வம்பே வேண்டாம், வந்துட்டு போயிடலாம். ருக்மணி, அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு. பேசாம சமாதானமா போயிரு. ஐயா நல்லா நடிச்சனுங்களா? பிரமாதமா நடிச்சேன். இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க. சும்மா திரும்ப திரும்ப யோசிக்காதீங்க. ஊரு பூரா பத்திரிக்கை வச்சாச்சு. அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம். அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவன் என்ன பேசிக்கலாம் தெரியுமா? ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானமான பிரச்சனை வந்திருக்குதே, நீ பாட்டுக்கு வயசு பொண்ணை வீட்டுல வச்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனாக்குறான், வெளியே தலைவாட்ட முடியல. சும்மா அதையும் இதையும் பேசி என் வீட்டுக்காரர் குழப்பாதீங்க. என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன்ட்டு போயிருக்கானല്ലോ. வரட்டும். அமைதி அமைதி. ஒருத்தர் தள்ளாம வாங்க, நிதானமா பாருங்க. எதுக்காக இவ்வளவு பிரிக்கம் நிக்குது? அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி. தினம் புதுசு புதுசா ஏதாவது வித்தியை காமிச்சிட்டு இருக்காரு. அக்காமார்களே, அம்மாமார்களே நல்லா பாருங்க. அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு. இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு. புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய். இவ்வளவு யாருக்காக? தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம்? என்ன நகை, என்ன புடவை இல்ல? அதானே என் தம்பி, உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா? போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க. சொன்னாப்பல அப்படி என்ன எனக்கு சொத்துக்கணும் வேண்டாம். எல்லாம் படிச்ச திமிரு. ஏய், ஊர்ல ஒருத்தரும் உன் பக்கம் இல்ல, எல்லாம் அந்த ஆள் பக்கம் தான். இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம், பேசாம சரண்டர் ஆயிடு.
பாருங்க, இவரை இங்க இருந்து அடிச்சு விரட்டுறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க அடிச்சதே போதுமானது. இதுலயே இவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்தாங்க உங்களுக்கு பேசின பணம். ருக்மணி, உன் மனசுல கடுகளவுக்காத என் மேல இறக்க இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவன நான் வாங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் கொடுக்கறேன், இவங்க வாங்கட்டும். அப்படி போட மாட்டேன். இந்தாங்க போய் துணியை மாத்திக்கிட்டு தலை சீட்டு வாங்க. இத பாருமா, நீ ஒரு படிச்ச பொண்ணு, ஆனா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம காசை கொடுத்து அடியாட்களை கூட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட. ஆனா அதுலயும் அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு மேலே உன் குணத்தை நீ மாத்திக்கல, உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. ஐயா, உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கட்டாயப்படுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் மேல எண்ணெயை ஊத்திக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டா என்ன ஏன் செய்வ? ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நாளைக்கு பாக்குறேன். என்னங்க வெற்றி, மாபெரும் வெற்றி. பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதி இருக்கு. மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு. அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு. இனிமே அவர் இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சின்னு போட்டிருக்கு. இச்சிச்சுன்னா உண்மை தானே, மத்ததெல்லாம் நேர்லையா. இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணின்னு எழுதி இருக்கு. நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா? நான் கூட அண்ணியோட சிநேகிதிகளெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னங்க யோசனை பண்றீங்க? நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க. அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு. உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏண்டா செம்புலி, நிஜமாதான் அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டா பேப்பர்ல போட்டிருக்காரு. ஆமாதான், இங்க பாருங்க. நீங்க இல்லன்னா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு எழுதிருக்காங்க. அப்பா, எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா
அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரம் நான் ஒரு எட்டு உங்க எங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல, அதை உடனே நிறுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டா நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சி இருக்கா. இருந்தாலும் நான் விட போறதில்ல. இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா 4 வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷன்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு. ஏண்டா நீ என் மகன் தானே? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? நீ பேசாம இரு. சொல்லுடா, நீ என் மகன் தானே? அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான், பத்திரிக்கை கிழிச்சி என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான். அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? சொல்லுடா, அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா? இல்ல, அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இல்லாட்டா அப்பா மனசு நோக்கடிக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா. நான் பேசிட்டேன். இல்லாட்டா அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு. ஆனா நான் அவருக்காக என்னத்தான் செஞ்சேன்? பரவாயில்ல, நான் ஏதாவது செஞ்சு மாதிரி இருக்கட்டும். கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க, அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன். இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க, நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு. உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சௌக்கியமா இருக்கீங்களா அண்ணி? நீ தானே வாத்துக்கிட்டுவாமா? எனக்கு தெரியும், எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வர்றதில்ல? பேசு மாமா. இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். சரி. ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? பிறந்ததுல இருந்தே இப்படித்தான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போகுதான்னு. ஓ, உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கிறோம். நீ நட உள்ள. கைய விடல கழிச்சு வச்சிருவேன். இது பாரு, இதனால எனக்கு உங்க அப்பனுக்கு சண்டை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா? அத்தா, அப்பா நேத்து பத்திரிக்கை அடிக்க சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க, வேணா அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். வாய மூடு. எனக்கு வாய மூடு. கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல. என் பேர் செம்புலி இல்ல. ஐய், யாரு நீ? எந்த ஊரு? எதுக்காக அழைட? கொஞ்சம் வேறமா சொல்லுமா. எங்க பொண்ணு இருக்கு, ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. சொத்து இருக்கு, மொரட்டு சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்க பொண்ணு விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊர்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்துன்னு சுத்தி டாம் அடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க. போது நிறுத்துங்க, நீங்க சும்மா வளவலான்னு பேசிட்டு. ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வாயிலே சொல்லட்டுமே. யோ நில்லியா. ஏயா, நான் வேணான்னு சொல்ல என்ன துரத்தி லவ் பண்ணல. இப்ப நான் மனசு மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அப்போ என்ன பாக்க வரல. சரி பரவாயில்ல, நம்மளே நேர்ல போய் பாக்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் ஒரு பொண்ணு கொஞ்சம் வலி வந்தா உடனே பிகு பண்ணிக்குவீங்களா? இத பாருமா, நான் உன் பின்னால சுத்தி உன்னை கலாட்டா பண்ணதெல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிரு. எதுக்காக மன்னிக்கணும்? நான் தான் பச்சை குடி காமிச்சிட்டேன். அப்ப என் சூழ்நிலை வேற, இப்ப என் சூழ்நிலை வேறமா. தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல போற? இத்தனை நாளா அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற நினைப்புல தலைகால் புரியாம ஊர் சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய மைனர்த்தனம் பந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தை கேட்ட தனியனா ஒரு பொறுப்புள்ள ஆளா மாறிட்டேன்னு சொல்ல போற. அவ்வளவுதானையா?
இத பாரு, இவ்வளவு கலாட்டா பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொன்னியே. அன்னைக்கு தாயா உன் மனசோட ஆள் எனக்கு பிடிச்சது. நீ அனாதன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ, நான் அப்படி அழுதையா. அப்பதான் முடிவு பண்ண நீதான் எனக்கு புருஷன். இல்லம்மா, எங்க இது பாருமா, என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல, அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல. எதுக்கும் கால நேரம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அவங்க அப்ப வேற இடத்துல சம்பந்தம் பேசி முடிச்சுட்டாரு. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. என்ன ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அப்பா மனசை மாத்திடுவோம். இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நேருக்கு நேர் போய் மோதுங்க, எல்லாம் சரியா போயிடும். நீ வாய் மூட்டு. என்ன வாய் மூடிட்டு இருக்கிறது? விரல் சூப்பர பொண்ணே, என்னால ஜீர்ணிக்க முடியல. நீங்க கிளம்புங்க. நீங்க போல. ஐயோ, இது பாருங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்திருக்கேன். உங்க பையனை மனசார விரும்புறேன். தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இத பாரு, வேறொரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்க. இதுதான் உங்க முடிவா? ஆமா. கடைசியா கேக்குறேங்க. ஆமா. பாத்துறேன், நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன். என்னது சுடுக்கிறதுலாம் போட்டு பேசுறாங்க? அதானே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஏய், மரியாதை இப்ப வெளியே போறே இல்லையா? இத பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கல்யாண ஏற்பாடுதான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி கட்ட போறது நீங்க இல்ல, உங்க பையன். என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துறேன். என்ன நீ என்ன வம்பு கெடுத்துட்டு இருக்க? எங்க அப்பா யார சொல்றாரோ அவங்களுக்கு தான் தாலி கட்டுவேன். என்ன மச்சான், தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுற, இப்ப கூட்டத்தை பார்த்தவங்க வேற மாதிரி பேசுறியா? ஐயோ, வேற மச்சான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியும். அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா? இதுக்கு போய் பயந்துகிட்ட. எங்களுக்கு பயம் அந்த பொண்ணு நினைச்சுல, உங்க பிள்ளைய நினைச்சுதான். கரெக்ட். அந்த பொண்ணு என்னமோ மச்சா மாமான்னு சொல்லிட்டு போகுது. என்னடா ராசகுட்டி? அப்பா நீ யார வார்த்தையே வர மாட்டேங்குது. தடுமாறாரு. இல்ல, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். அப்பா நீ பார்த்து அம்மிகளுக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கப்பா. பாருங்க, இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு தான் சொல்றாரு. பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேரை சொல்ல மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான், நம்புங்க. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ, இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டார காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கி போருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு ஓடு. அஜிரயா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்கெல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவரக்காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நிழல்ல போய் உட்கார்ந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்சள் காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்காலத்துல என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காதுல விழ. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல, கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா நான் அப்பவே போட்டேன். இங்க வரா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு.
அப்பா ஆ? இங்க நல்லா இருக்கு சீ, வெயிலா இருக்கு அங்க நல்லதுக்கு போலாம் வா. என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்ட அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்கறி ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடா போடா. பட்டு கோவணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான் அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ அம்மா. இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வர மச்சான். என் தாவணி இந்தாங்க இங்க இருக்கு. வர மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே நேத்து வேற நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. அப்பா நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்கட்டாயமா என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடிருந்து சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன், உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னா. வேணும்னே நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. என்ன நம்புப்பா. டேய் ராசுகுட்டி, இந்த கல்யாணம் மான பிரச்சனை. இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேன்டா. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வரவங்களை போய் கவனிடா போடா. என்னங்க போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்துருக்கு தெரியல. ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேன்? மாப்பிள்ளை பேர் ராஜ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு பூவாத்தா. ஐம் சாரி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. சுமாரியா ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிகையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்கா அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டேன். கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுன் டவுரி வேணும் கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. ஏய் பச்சை போய் பேசாத. நான் 300 பவுன் கேட்டேனா? கொஞ்சம் இது வருமா? உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத. நல்லா இல்ல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சு என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ என்னது? அடிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. மாடி நீ கிழிக்கல. சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராதர இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம். ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. என்ன சொன்னா? நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்தா சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய் நான் ஐடியா கொடுத்தனா? அப்பா இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி பேச
பேசும்போது நீ தானே கூட இருந்த. இருந்தேன். ஆனா அது 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 பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. டேய், ஐயோ அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா அப்படி பாக்காதப்பா. மாமா ஏச்சி. ஐயா அப்பா அந்த பொண்ணு வேணும்னு என்ன மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்றப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாத நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவன்கிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதைதான். அதனாலதான் அந்த அனாதை புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்துல இருந்த உங்க அடி மனசுக்குள்ள அவ யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. அத்த பரவாயில்ல. சும்மாறா. எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா. ஆத்தா நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா. எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? அப்பதானே அந்த வார்த்தை சொல்லுச்சு. டேய், உங்க அப்பன் தானே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டோம். வா. ஆத்தா, சொன்னா கேளு ஆத்தா. வாயை மூடிக்கிட்டு வா. ஏன் போற? ஆத்தா, சொன்னா கேளு ஆத்தா. வேண்டாம் ஆத்தா. டேய், என்னடா இது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே. அவ இன்னும் ஊரெல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டா. அவ கைய கால வெட்டா நான் விட போறதில்ல. டேய், நான் இல்ல, சொல்றத கேளு. நான் வெட்டித்தான் தீருவேன். ஐயோ, வேண்டாம், வேண்டாம். நான் இங்க இருக்கேன். நீ ஒண்ணு என் கையை கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல. நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்குயிராக காதலித்தேன். என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன். சரி மச்சான், சொர்க்கத்துல சந்திப்போம். இருமா. ஆத்தா, நீ சும்மா இரு. ஏய் குதிரை. டேய், சும்மா இருடா. இவ்வளவு எல்லாம் பண்ணவன் நெசமாலும் குதிச்சாலும் குதிச்சிருவாடா. அவ குதிக்க மாட்டா. குதிச்சாருமா. ஆத்தா என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே இறங்கி வாம்மா. உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன். ஏய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அங்க இருந்து கீழே குதிச்சு அரையும் குறையுமா உசுல் இருந்ததுன்னா கையில அருவாளுக்குது ஒரே போடா போட்டு தள்ளிடுறேன். டேய், பேசாம இருடா. என்னம்மா இது? கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற. உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும். இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ, என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறாளே. ஆத்தா நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத. இத பாருங்க, நான் 1 2 3ன்னு 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல, நான் கீழே குதிச்சிருவேன். வேண்டாமா, சொன்னா கேளு. 1 2 3 குதி. அடே, சும்மா இருடா. சரி 3. ஐயோ, வேண்டாமா வேண்டாமா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துடுற. ஏய் நில்லு நில். நீ இறங்கி வா. உன்னை நான் வெட்டவே இல்லையா பாரு. அடே, என்னடா நீ நீ? என்ன ஆத்தா பச்சை போய் பேசி கல்யாணம் பண்ணல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டா. அதோட உன்னை அப்பாவை வேற பிரிச்சுட்டா. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வேண்டாம். எல்லாம் சரத்தாண்டா. இப்ப அவ கீழே குதிச்சு வச்சு உசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேலதாண்டா அவளுக்கு. எது வந்தாலும் பரவாயில்ல. அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கருத்தை நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். ஏய், நீ எங்கடி போ? ஒரே இடத்துல கேட்டியா இல்லையா? அடே, 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 பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. ராத்திரி நேரத்துல வெளி இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? ஏய், என் பொட்டியை கொண்டாடி. இது பாருங்க அத்தை, நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி இல்லன்னா ரயில்வே ட்ராக் ஆரோ கூட வந்து நீங்க இப்பவே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு. அதுலயும் தளதளன்னு ததும்பி இருக்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஐயோ ஆத்தா ஆகட்டும். அவ பசப்புறா நடிக்கிறா. ஏய் உன்னை பதட்டப்படாத. எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ணை காணும்னு தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாம்பா, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்க. வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. போதாத்தா எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா ஐயா இங்கேயே வந்துருச்சு. சீக்கிரமா பெஞ்சோ சேர எடுத்து வா.
வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசலே நின்ட்டேன்? வா உள்ள உட்காரு. அத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும். என்னப்பா சொல்ற? வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலாம்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படித்தான் சொன்னாரு. காசுக்குட்டி, என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல. பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுக்குட்டி ஆனா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுக்குட்டி ஆனா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா அத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. அத்தா இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா, இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். புரியுதுப்பா. நீ வாடி. பெரியப்பா, என் பொண்டாட்டி நேரமாச கற்பனி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க. அவன் சொல்றதப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி, உன் புள்ள யோகியம் இல்லன்னு அவ வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. சரி. கண்ணு ராசுக்குட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்கத்தாண்டா போறாரு. அப்படி இல்ல இந்த உலகத்துல சாமியே இல்லடா. என்ன தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அந்த ஒண்ணு சீக்கிரத்துக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இருந்து போக்கல எப்படியா? இது பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. என்ன பிரிஞ்சு போறதை தவிர வேற எதுவும் வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊச்சி சாகுங்கிற, அதை செய். அவங்களுக்கானையா உனக்காக அதெல்லாம் செய்யற. பாய் மகளை மோசம் பண்ணியால. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி. என் மேல பிரிய இல்லாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன. அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி இப்படி எனக்கு என்னது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு, பாவி
மருமகளை ருக்மிணி என்ன மோசம் பண்ணிடாதீ, நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஐயா, செத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? விரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நீயும் கூட விரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை, புடவை போட்டு போமா. என்ன அப்படி பாக்குற? இனிமே எங்க ராஜாங்கம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகனு தத்தெடுக்க போறாரு. எங்க அத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? இத பாரு அத்தா, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் தான் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்கா. உண்மையில சாட்சியம் இல்ல ஆத்தா. இப்ப இருந்து நான் காய் நகர்த்துறேன், வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போறதா? ஏங்க, ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய், நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடாங்க, சீக்கிரமா போ. அநியாயம், அக்கிரமம். எனக்கு ஏன் வந்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க உருப்படவே மாட்டாங்க. ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு, அவங்களுக்கு சத்தியமா கூலி கொடுப்பாரு. அம்மா, அத்தா, என் வயிறு பத்தி எரியுதே. அவங்களுக்கு வாந்தி பேதி வந்து வயித்தால புடுங்கல. என் பேர் ருக்மணியே கிடையாது. என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இத்தனை நாளா நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் மருமகன் ராசுக்குட்டி, அவங்க ஆத்தால அவங்க வீட்டுல என்ன வச்சிருந்தாங்கல்ல. இப்ப திடீர்னு அந்த கிழமை வந்து இந்த ஆளோட பிள்ளைய நாளைக்கு தத்தெடுக்கிறாங்கன்னு சொன்ன உடனே எங்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடுமோன்னு ஆத்தாளு பிள்ளையும் ஓடி போய் கிழமை காலை கட்டி பிடிச்சிட்டு ஓட அழுதாங்க. உடனே கிழவிட்டு மனசு மாதிரி 3 பேரும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு சாதி சன எல்லாரையும் விட்டுட்டு வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க. ஐயோ, அவங்க நாசமா போக, நிர்மூலமா போக. என்னையா, என்ன அப்படி கிண்டலா பாக்குறீங்க? நீங்க மட்டும் சுகப்பட்டு போறீங்களா என்ன? உங்களுக்கு தத்துவம் இல்ல, சொத்து இல்ல. எங்க அப்பா அப்பதான் சொன்னாரு, போகாதடி. நீ கேட்டனா என் புத்திய செருப்பால அடி. என்னப்பா அது? குட்டைய கொலை போட்டாம இருக்குது. ராசுகுட்டியும் பெரியாத்தாளா நாளைக்கு தத்தி எடுக்கிறதுல வந்து கரெக்டா பண்ணுவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க நடனா பெரியப்பா காலை கட்டிட்டு அழுதுருக்காங்க. அவரும் அப்பா அங்க பாருங்க. வாரி வழங்கும் மல்லல் ராசுகுட்டியின் அன்பளிப்பு. இந்தாங்க, எடுத்துக்கங்க. ராசுகுட்டி என்ன பணத்தை வீசுறாரு? ராசுகுட்டி என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா பயில்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான். இனிமே நீ உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே, எல்லாரும் சேர்ந்து வாங்க. போச்சுப்பா.